வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் வில்ஸ்மோர் அவரும் பார்த்தீங்கன்னா பூமிக்கு 19ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ரீச் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் இந்த மாதிரி ஆஸ்ட்ரோனட்ஸ் பல மாதங்களாக ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்தால் அவங்களோட உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், அகெயின் அவங்க பூமிக்கு வந்தக்கப்புறம் அவங்களோட சர்வைவல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். இது இன்ஃபோ 366. இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சுனிதா வில்லியம் அண்ட் வில்மோர் இவங்க 2 பேரும் 8 நாள் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்க போகிறதா தான் பிளான் பண்ணி நாசா அவங்கள அனுப்பி வச்சுருந்தது. ஆனால் இப்போ அந்த 8 நாள் அப்படின்றது 9 மாதங்களாக அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய ரீசன்ஸ் அதுக்கு பின்னாடி இருந்தாலுமே 8 நாள் பிளான் பண்ணி போனவங்க 9 மாதம் எப்படிங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆஸ்ட்ரோனாட்ஸ் பிளான் பண்ண டேட்ஸை தாண்டி அதிக நாட்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிறது அப்படின்றது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2022 செப்டம்பர் மாதம் 6 மாதம் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கலாம் அந்த ரிசர்ச்காக பிளான் பண்ணி போன ஃப்ராங்க் ரூபியோ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபால்ட்னால கிட்டத்தட்ட 372 நாட்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே ஸ்டக் ஆகிட்டார். அவர் திரும்பி பூமிக்கு வரும்போது அந்த கேப்சூலில் இருந்து அவரை தூக்கிட்டு தான் ரெஸ்கியூவே பண்ணாங்க. பிகாஸ் பல மாதங்களாக அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே அவர் மாட்டியிருந்தனால அவரோட பாடி ரொம்பவே வீக்கன் ஆயிருந்தது. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஜீரோ கிராவிட்டினால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம பாடியில் உண்டாகும். இந்த ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு அது ரொம்பவே பல விஷயங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பூமியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.5% 1% வரைக்கும் போனோட திக்னஸ் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு கம்மியாயிட்டே வரும். இதுவே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு மாதத்துக்கு 1% 2% வரைக்கும் போனோட திக்னஸ் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ 6 months இருக்காங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆஸ்ட்ரோனாட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 10% வரைக்கும் அவங்களோட போன் திக்னஸ் அப்படின்றது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கப்ப அவங்க இந்த போன் திக்னஸ் குறைபாடுனால இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 4 வருஷம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஹார்ட்டை 30 நாட்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி ஹியூமன் பாடி, அதாவது ஹியூமன்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா அவங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணாங்க. சைமல்டேனியஸாக அதே 30 நாள் பூமியிலையும் இதே மாதிரி ஸ்டெம் செல்ஸை வச்சு உருவாக்கப்பட்ட ஹார்ட்டையுமே ரிசர்ச் பண்ணுறப்ப ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டோட பம்பிங் அப்படின்றது ரொம்பவே இர்ரெகுலராகவும் வீக்கனாகவும் இருந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டோட வயசு அப்படின்றது கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு கம்பேரிட்டிவ்லி பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டை கம்பேர் பண்ணும் போது. யூஸ்வலாக நம்ம பாடி, ஹியூமன் பாடியோட டிஷ்யூஸ் 1 செகண்ட் பிரேக்கில் பம்ப் ஆகிட்டே இருக்கும். இதுவே ஸ்பேஸில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஷ்யூஸோட பம்பிங் அப்படின்றது 5 times ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஹை பம்பிங் இருந்தாலுமே அவங்க பூமிக்கு திருப்பி வரும்போது அது பேக் டு நார்மல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஹார்ட்ல இர்ரெகுலர் பம்பிங் ஆஃப் டெட் வெசல்ஸ் இருக்க கண்டிஷனை தான் ஆர்த்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோ கிராவிட்டியில் நம்ம ஹியூமன்ஸ் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே மேல் நோக்கி செல்லும். ஸோ நம்ம சென்ட்ரல் பிளட், எஸ்பெஷலி ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஹார்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியான பிளட்டை பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் அப்படின்றது கம்மியாகும். இதனால தான் பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஹார்ட்டை செயலிழக்கிறது, அதுக்கப்புறம் பிரெயினோட ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஆஸ்ட்ரோனாட்ஸ் திரும்பி பூமிக்கு வரும்போது இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு வந்தக்கப்புறம் அவங்களுக்கு ஃபெயிண்ட் ஆகிறது, வாமிட்டிங், இர்ரெகுலர் ஹார்ட்பீட் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சமாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க இருக்கும் போதே அவங்களோட பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே த்ரெட்மில்ஸ் அந்த மாதிரி எக்ஸசைசிங் மிஷின்ஸை கூட அவங்க அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் தான் ஆஸ்ட்ரோனட்ஸ்
குறிப்பிட்ட நாளை தாண்டி பல மாதங்கள் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே தங்கியிருக்கும் போது முக்கியமாக வந்து அவங்களோட உடம்புல ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இர்ரெகுலர் பம்பிங்னால, பிளட் வெசல்ஸோட பம்பிங்னால ஆத்மியா அப்படின்ற ஒரு விஷயத்தால் பயங்கரமாக அஃபெக்ட் ஆவாங்க. அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களோட மேஜர் சர்வைவலோட ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் அவர்கள் அந்த குறிப்பிட்ட மார்ச் 19 and 20 பக்காவாக வந்து ஏர்த்தில் வந்து லேண்ட் ஆகுறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்தாங்க, ரொம்ப நாள் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், என்ன மாதிரி சர்வைவல் ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நான் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காமல் Info 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then is bye from Divya.